சஞ்சு, சஞ்சனா எங்க போயிட்டா? இங்கதானே உட்கார்ந்திருந்தா. சொல்லுங்க அமர். சீமா, கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே வாங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் இந்த இருட்டு நேரத்துல சஞ்சனா எங்க போறான்னு. என்ன? சீக்கிரம் வாங்க. சீமா, அமர், ராத்திரி நேரத்துல சஞ்சனா இப்படி போறது நல்லது இல்ல. நாம அவளை தடுத்தாகணும். கொஞ்சம் நில்லுங்க. அவ எங்க போறான்னு கொஞ்சம் கவனிங்க. எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு. நான் எந்த கிராமத்துக்கு போறேன்னு சொல்லணும் அந்த கிராமத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். போன் பேசும்போது உங்க கூட தானே சஞ்சனா இருந்தா. சாரி சீமா, அந்த நேரத்துல நான் போய் தான் சொன்னேன். அதாவது நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணத்தான் சஞ்சனாவை பத்தி. அமர், உங்களுக்கு மூளை குழம்பி போச்சா? சஞ்சனா எவ்வளவு சின்ன குழந்தை. அந்த கிராமத்துக்கு அவ போறத யோசிச்சு கூட பார்க்க முடியல. இல்ல சீமா, நான் அவளை தடுக்க தான் போறேன். சஞ்சு, சஞ்சு கொஞ்சம் நில்லுமா. சஞ்சு, சஞ்சு இந்த ராத்திரி நேரத்துல தனியா எங்க போற? பிரியாவோட வீட்டுக்கு தான்மா. நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னதா விளையாட போறேன்னு. அம்மா, நான் வெளியில போய் விளையாடிட்டு வரவா? ஆமா, நீ என்கிட்ட கேட்ட. ஆனா சஞ்சு, அம்மா உன்கிட்ட என்ன சொன்ன? ரொம்ப தூரத்துக்கு போகாம பக்கத்திலே விளையாடணும்னு சொன்னல. இவ்வளவு தூரம் போகணும்னா அம்மா கிட்ட சொல்லியிருந்தா நானே உன்னை கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. என்னடா? சரி வா, வீட்டுக்கு போலாம். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. சஞ்சனா இப்படி வினோதமா நடந்துக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்திருக்கும்? சீமா, என்ன மன்னிச்சிருங்க. நான் சொன்னது தப்புதான், நீங்க சொன்னதுதான் சரி. நான் சஞ்சனா மேல சந்தேகப்பட்டிருக்கவே கூடாது. அது வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது நான் கொஞ்சம் பயந்து போயிட்டேன், அவ்வளவுதான். சரி விடுங்க. இன்ஸ்பெக்டர் இப்பதான் போன் பண்ணாரு. அவருக்கு இந்த ஓவியம் வேணுமா, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பெயிண்டிங் எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடுறேன்.